வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமா? நம்ம ஊரில் பொதுவாக ஒரு தத்துவம் ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதோட அருமை என்றைக்குமே தெரியறதில்ல. அது நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் தான் அது எவ்வளோ பெரிய பொக்கிஷம்னு தெரிய வரும். தூக்கி எறிந்த பின் தான் நிறைய பேருக்கு தெரிய வருகிறது கையில் இருந்தது வைரம் என்று அப்படின்ட்டு ஒரு பழமொழி கூட உண்டு. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நம்மளுடைய கேப்டன் திரு விஜயகாந்த் சாரோட மறைவு. காலையில் எழுந்த உடனே முதல் செய்தியாக காதில் விழுந்தது கேப்டன் இறந்துட்டார் அப்படின்ட்டுன்னு. பெரிய ஷாக்கிங். அப்புறம் அப்படியே போச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து சரி நம்ம தான் ஸ்டேட்டஸ் போடுவோமே, ஒரு ட்ரிபியூட் மாதிரி, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்ட்டு அது போடலான்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் போனப்போ தான் தெரிஞ்சுது. என்னுடைய கான்டாக்ட்ஸில் எல்லாருமே இருந்த எல்லா கான்டாக்ட்ஸுமே பார்த்திங்கன்னா விஜயகாந்த் சாருக்கு ரெஸ்ட் இன் பீஸ், அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு பிறரால் நேசிக்கப்பட்டிருந்தா, அதில் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்டேட்டஸே போட மாட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் போட்டு நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி எல்லாருமே போட்டு எனக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. எவ்வளோத்துக்கு எல்லார் மனசுலையும் இருக்கிறாரு அப்படின்னு அப்போ புரிஞ்சுது. புகழோட உச்சியில் இருந்த ஒரு மனுஷன், ஆனால் அவரோட புகழை டீக்ரேட் பண்ண பெரிய பங்கு மீம்ஸுக்கு உண்டு. அதாவது மீம்ஸ் அதுக்கு முன்னாடி மை ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு காலகட்டத்திலேருந்து அப்படியே மீமுக்கு பயங்கரமாக டெவலப் ஆகி வந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மீமுக்கு பெருசாக எது கண்டென்ட்டை உபயோகப்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அந்த டைமில் இருந்த அந்த நிலமை, அதாவது ஸ்டேஜில் பேசும்போது அவருடைய வாய் குளறுகிறது, பயங்கரமாக ஸ்டெபிலிட்டியே இல்லாமல் ஒரு மாதிரி குடிச்சிக்கிட்டு பேசின அந்த வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு அவர் தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்கும் இதெல்லாம் எடுத்து கண்டென்ட்டாக போட்டு பயங்கரமாக மீம் க்ரியேட் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மீம் க்ரியேட்டர்ஸ் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்படி தான் சொல்லி ஆகணும். ஈவன் நானும் அதை அந்த டைமில் பார்த்து சிரிச்சிருக்கிறேன், நீங்களும் சிரிச்சிருப்பீங்க. ஏன்னா அப்போ அவர் இருந்த டைம் அப்படி. ஆரம்ப கட்டத்தில் இதுக்கு விதை போட்டதை பெருசாக எதுன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, கலக்க போவது யார், அசத்த போவது யார், இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸில் மிமிக்ரி பண்ணி நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்போம். பல கலைஞர்கள் மிமிக்ரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் விஜயகாந்த் சாரோட வாய்ஸை பயங்கரமாக மிமிக்ரி பண்ணுவாங்க. இங்கிலீஷை பேசுகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. கேப்டன் இப்போ இங்கிலீஷில் இது பண்ணார்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. அது பயங்கர ஃபன்னாகவும் இருக்கும். பட் சில காமெடி ரொம்ப ஒரு மாதிரி அபத்தமாக இருக்கும். என்னடா இவ்வளோ பெரிய மனுஷன் இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. ஆனால் இது எல்லாத்தையுமே கேப்டன் பார்த்துருப்பாரு. பட் அவர் அதுக்கு எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணல. இது மக்களை மகிழ்விக்கிற ஒரு மிமிக்ரி கலை, அவங்க பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு தான் விட்டுருப்பாரு. அவர் நினச்சிருந்தா அவர் இருந்த பொசிஷனுக்கு, அவர் இருந்த பவருக்கு என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். பட் அவர் அதை பண்ணலை. அப்புறமாட்டு அவரை ஒரு குடிகாரரோட சிம்பிளாகவே ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாருக்குமே தெரியுமே இவர் என்ன இப்படி குடிச்சிக்கிட்டு பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பின்னாலும் பல காரணங்கள், பல அரசியல்கள், கண்டிப்பாக அரசியல் எல்லாமே இருக்கும். அதை பற்றி பேசினா போய்கிட்டே இருக்கும். அதை பற்றி நான் பேசவும் விரும்பலை. பட் இவ்வளோத்துக்கு சொல்லியிருந்தாலும் யாருமே அவரால் பாதிக்கப்பட்டோன்னோ, அவர் எங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டார், எங்களோட வாழ்க்கையை அழிச்சிட்டாரு, அவர் ஒரு தீய மனிதர், அவரால் நான் பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னும் இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. எல்லாருமே அவரை ஒரு தங்கமான மனுஷன் தான் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம், எங்களுக்கு வயிறார சோறு போட்டாருங்க அப்படின்ட்டு. அது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு சோறு போட்டு அவங்க வயிறை நிறைக்கிறத விட அவங்க மனசை நிறைய வைக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அது எல்லாராலையும் பண்ண முடியாது. அந்த விஷயத்தை கேப்டன் பல பேருக்கு செஞ்சுருக்கிறாரு. இன்றைக்கும் நிறைய பேர் சொல்கிற விஷயம், அவர் பார்த்தா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு அடுத்த வார்த்தை கேட்பாரு. சாப்பிட்லன்னா சாப்பிட வச்சுக்கிட்டு தான் பேசுவார். அப்படி ஒரு தங்கமான மனிதன் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஈவன் செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே சொல்கிற விஷயம் அதுதான். கேப்டன் எல்லாருக்குமே சமமாக சாப்பாடு போட்ட ஒரு மனுஷன் அப்படின்ட்டு. அவரை பற்றி அந்த அளவுக்கு டீக்ரேட் பண்ணி மீம்ஸு இதெல்லாம் உலாவிக்கிட்டு இருந்துச்சு. இதில் முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பேசியாகணும். வடிவேல் சார் அவருடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் விஜயகாந்த் சாரை பற்றி அவதூறாக பேசுனது, ரொம்ப அபத்தமாக இழிவாக பேசின விஷயம்லாம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசியிருந்தார். ஆனால் விஜயகாந்த் சார் ஒரு இடத்துல கூட வடிவேல் சாரை தப்பாக பேசினதே கிடையாது. அது நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கெட்டாலும் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்ட்டு. அவருடைய ஸ்டாண்டர்ட் எப்பவுமே ஹை தான். அவர் ஒரு இடத்துல கூட வடிவேல் சார் இப்படி பேசிட்டாரு, நம்ம திருப்பி ஏதாவது இந்த மாதிரி இழிவாக பேசணும்னா அவர் பேசினதே கிடையாது. தியாகு சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார்,
சின்ன கவுண்டர் படத்தில் நடிச்சுட்டு இருக்கும்போது வடிவேல் சாருக்கு வந்து போடுறதுக்கு துணி கூட இல்லாமல் இருந்துச்சு, மாற்று துணி கூட இல்லாமல் இருந்துச்சு. அப்போ விஜயகாந்த் சார் தான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற அந்த நன்றி கூட இல்லாமல் வடிவேல் சார் இந்த மாதிரி பேசிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருப்பாரு. பட் கேப்டன் அதை பற்றி கவலையப்படல. நம்ம செஞ்சது அதை விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவரும் ஒரு பெருந்தன்மையை விட்டுட்டு போயிட்டார். அப்புறம் அசம்பிளியில் நடந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய பேசுபொருளாகவும் இப்போ இன்றைக்கி நிறைய பேர் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்னென்னா அசம்பிளியில் எதிர்த்து நாக்கை துருத்திட்டு கேட்குறது. ஆக்சுவலாக அதை வந்து பெருசாக தவறாக சித்தரித்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஆளுங்கட்சி ஆளை பார்த்து எப்படி அவர் நாக்கை துருத்தி பேசலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக அது ஒரு மேனரிசம். அதுவும் அவர் மதுரைக்காரரு. நான் பார்த்துருக்குறேன் மதுரைக்காரங்க கொஞ்சம் அந்த மதுரையில் கொஞ்சம் ப்ரோக்ராம்க்கெலாம் நான் போயிருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கே வாடா, தம்பி இங்கே வாடா அப்படின்ற மாதிரி தான் பயங்கரமாக ஒரு மாதிரி பேசுவாங்க. என்ன வாடா போடன்னு ஒரு மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்களேன்னு தோணும். பட் விசாரிச்சப்போ தான் தெரிஞ்சுது மதுரைக்காரங்க அப்படி தான் இந்த சொல்லுவாங்களா, நான் மதுரைக்காரங்க அப்போ தான் பண்ணுவோம் அப்படின்னா. ஆக்சுவலாக அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அன்புன்ற ஒரு விஷயத்தையே இந்த மாதிரி ஒரு உரிமையோட ஒரு மாதிரி தான் சொல்லுவாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வேறு மாதிரி இருக்கும். பட் அவங்களோட மேனரிசமே அதுதான். பட் இது வந்து அவர் வந்து கோபமாக ஒரு வாதத்தில் அவர் வந்து அவரோட மேனரிசம், அது நாக்கை கடிச்சிட்டு பேசுகிறது அவருக்கு மேனரிசம். பட் அதை வேறு மாதிரி ஃப்ரேம் பண்ணி அது வேற எங்கேயோ போய் அப்புறம் ப்ரெஸ் பீப்புளை அவர் திட்டினது, காரி துப்புனது மைக்லேயே. ஆக்சுவலாக நிறைய பேர் அதை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு பத்திரிகைக்காரர்கள் மேலே மதிப்பு இல்லாமல் இவர் இழிவாக பேசிட்டார் அப்படின்ட்டு, இழிவுபடுத்திட்டார் அப்படின்ற மாதிரி. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அவங்க தொழில் அது, ஆனால் தேவையில்லாமல் நிறைய இடத்துல மூக்க நுழைச்சி தேவையில்லாத கான்ட்ரவர்சி கேள்வியெல்லாம் கேட்டு பயங்கரமாக மன உளைச்சல் ஏற்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மைக்கேல் ஜாக்சன் அண்டு டயானா, இவங்க 2 பேருமே உலகத்திலே அதிகமாக பத்திரிகைக்காரர்களால் சூழப்பட்ட இரு பெரும் பிரபலங்கள்னு சொல்லலாம். இவங்க இருவருமே மரணத்துக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரீம் லெவலில் மனசு நொந்து போயிருந்தாங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் மனசு நொந்து போகிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக இருந்தது பாப்பரசி, அதாவது பத்திரிகையாளர்கள் தான். இதை சொல்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியும் எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, எந்த மாதிரி அது இது பண்ணுவாங்கன்னு. ஆனால் நம்ம விஜயகாந்த் சார் வந்து ரொம்ப வெளிப்படையான ஒரு மனிதர், எல்லாருக்குமே தெரியும். சிவாஜி ஐயா இறந்தப்போ அந்த ஃபியூனரல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த க்ரௌட் கண்ட்ரோலை ஒத்தாளாக கீழே நின்று பண்ணுவார். அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஆக்டரு, வேட்டி சட்டையை போட்டுட்டு அவர் பாட்டுக்கு இறங்கி துண்டை சுற்றிட்டு போ அப்படின்னு விரட்டி அந்த க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணுவார். வேற ஒரு ஆக்டராக இருந்தால் இப்படி பண்ணியிருப்பாங்களான்னு டவுட்டு தான். ஏன்னா அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்து அந்த ஸ்டார் ஷோ நடத்தி அந்த நடிகர் சங்கத்தோட கடன் அடைச்ச கதையெல்லாம் எல்லாரும் சொல்ல கேட்டிருப்போம். எந்த அளவுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு தலைமை உணர்ச்சியோட அவர் செயல்பட்டார் அப்படின்ட்டுன்னு. எங்கள் அப்பா சொல்லுவாருங்க, எதுக்கும் பயப்பட மாட்டார் அந்த மனுஷன். வேட்டியை மடிச்சுட்டு களத்தில் இறங்கி 1 2 பாத்திரம் வெட்டு 1 துண்டு 2, அதுதான் கேப்டனோட பாலிசி. இந்த புரட்சி கலைஞர் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாக்ட் எடுத்துக்காட்டுன்னா நம்மளுடைய கேப்டன் தான். அதாவது வளர்ந்து வர ஒரு நடிகர்கள் அவங்க வளர்கிற டைமில் செலக்ட் பண்ண தயங்குற சில ஸ்கிரிப்ட்லாம் இருக்குது. அதாவது இந்த ஜாதி பிரச்சனை, முக்கியமாக ஜாதி பிரச்சனை, கம்யூனிசம் பற்றி பேசுகிறது, இதெல்லாம் நிறைய பேர் தவிர்த்துருவாங்க. ஏன்னா பேசி நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிடுமோ அப்படின்னு. பட் கேப்டனோட ஆரம்பகால படங்களில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு புரட்சிகரமான இளைஞர், ஒரு கம்யூனிசம் பேசுகிற அந்த ஜாதி மத ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்குற ஒரு இளைஞர் கதாபாத்திரம்லாம் நிறைய நடிச்சிருப்பார், புரட்சிகரமான கதாபாத்திரம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அலையோசைன்னு ஒரு படம் உண்டு. அதில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட ஒரு கதையை சொல்கிற அந்த படம், அதில் வந்து கேப்டன் வந்து நடிச்சிருப்பார். அந்த படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும், போராடடா ஒரு வாழேந்தடா வேங்கைகளோ இனி தூங்காதடா அப்படின்ற மாதிரி. அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களோட ஒரு ஆந்தமாக இருக்குது. இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் பல கிராமங்களில் திருவிழாவோ இல்லை அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற இடத்துல ஏதாவது நடக்கும்போது இந்த பாட்டு அங்கே ஒலிக்காமல் இருக்கவே செய்யாது. ஏன்னா சமீபத்தில் வந்த கர்ணன், மாமன்னன், இந்த மாதிரி ஜாதிக்கு ஆப்போசிட்டாக வந்த படங்களை ஜாதி படம் எடுக்கிறான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. இந்த அலையோசை படம் வந்து அப்போ வந்த புரட்சிகரமான படம், ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்தது, சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்தது. அதில் வந்து ரொம்ப துணிச்சலாக விஜயகாந்த் சார் நடிச்சிருப்பார். வேறு யாருமா இருந்தால் அந்த ஸ்கிரிப்ட்லாம் செலக்ட் பண்ணியிருப்பாங்களான்னே தெரியாது. அண்ட் அந்த பாட்டு இருக்குது இல்லைங்க, போராடடா ஒரு வாழேந்தடா, அந்த பாட்டு வந்து அந்த டைமில் தமிழீழத்தில்
நம்மளுடைய விடுதலை புலிகளுக்கும் அந்த பாட்டு பயன்பட்டிருக்குது. அந்த பாட்டை அவங்களுடைய புரட்சி கீதமாக நிறைய டைம் ஒளிபரப்பி அவங்க வந்து அதை பயன்படுத்திருக்கு. அந்த பாட்டில் ஒரு வரி வருங்க, இன்னும் இங்கு பள்ளுப்பறை என சொல்லும் மடமைகள் உள்ளதடா, நித்தம் இரு சேரி சிறகுகள் வேள்வி விறகுன ஆகுதடா அப்படின்ட்டு. இன்னொரு ஆக்டராக இருந்தால் இந்த மாதிரி வரியெல்லாம் வரப்போ அதை நடிக்கிறப்ப தயங்குவாங்க, இங்கே நம்மளை வேறு ஏதாவது கேட்டகரியை தள்ளிடுவாங்களோ, நம்மளை வேறு மாதிரி ஃப்ரேம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. பட் கேப்டன் ரொம்ப துணிச்சலாக அந்த கேரக்டரை உள்வாங்கி அவ்வளோ அற்புதமாக அந்த பாட்டில் பெர்ஃபார்ம் பண்ணி புரட்சியாக நடிச்சிருப்பார். ஊமை விழிகள் படத்தில் வந்து தோல்வி நிலை என நினைத்தான் மனிதன் வாழ்வை நினைக்கலாமான்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டெலாம் கேட்கும்போது அப்படியே கரண்ட் ஏறும். அது அங்கே பயன்பட்டுருக்குது தமிழீழ போராட்டத்திற்காக. அங்கே வந்து அந்த பாட்டை பேனே பண்ணி வச்சாங்க, அந்த பாட்டை போடக்கூடாது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ரெண்டுமே கேப்டனோட சாங்ஸு. கம்யூனிசம்னா என்னங்க, எல்லா மனிதனும் சமம், எல்லாரும் சமமாக நடத்தணும். அந்த கோட்பாடில் கடைசி வரைக்கும் பிடிப்போடு இருந்தவர் நம்மளுடைய கேப்டன். அவருடைய கட்சி வேறு இருக்கலாம், அவர் ஃபாலோ பண்ணுறவங்க பிளா 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 யார் வேணாலும் இருக்கலாம். பட் அந்த கம்யூனிச கோட்பாடு எல்லா மனிதனும் சமம், அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டியவர்கள் அப்படின்ற அந்த விஷயத்தை கேப்டன் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணார். கேப்டன் வந்து தன்னுடைய பையன் ஒருத்தருக்கு வந்து பிரபாகரன் பேரை வச்சுருந்தார். அண்டு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சப்போர்ட்டர் ஃபார் தமிழீழம். தமிழீழத்தை பற்றி பேசினா உடனே ஏதாவது ஒரு கட்சி சார்ந்து கேட்குறது, இது அது இல்லை. நம்மளோட கேப்டனுக்கு வந்து நம்ம தமிழர்களுக்கு நல்லது பண்ணணும், தமிழர்கள் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து அவருக்கு லாஸ்ட் வரைக்குமே இருந்துச்சு. எல்லாரும் மாதிரி ஆரம்ப கட்டத்தில் அவருடைய வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது என்ன இது குடிச்சிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு சே அப்படின்ற மாதிரிலாம் எனக்கும் தோணி இருக்குது. பட் பின்னாடி அவருடைய குணங்களை பற்றி, அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பற்றி சக நடிகர்கள் சக மனிதர்கள் சொல்கிறத கேட்கும்போது தான் இவ்வளோ பெரிய மனுஷனாக இவர் அப்படின்னு கையெடுத்து கும்பிடணுன்ற அளவுக்கு தோணுச்சு. எனக்கு ஒரு நினைவு எப்பவுமே மறக்காது. சின்ன வயசில் சென்னைக்கு போயிட்டு வரோம். அப்போது பஸ்ஸில் வந்து படம் போடுவாங்க. அப்பாவோட மடியில் உட்காந்துட்டு அந்த டிவி போட்டி அதில் பஸ்ஸில் இருக்கும், வானத்தை போல் அந்த படம் ஓடிட்டுருக்கும். இப்போ அந்த பாட்டை கேட்குறப்பெல்லாம் எனக்கு அந்த பஸ் ட்ராவலில் போன அந்த ஞாபகம் தான் வந்துக்கிட்டு இருக்கும். இப்படி பல மனிதர்கள் அவரை பற்றி சொல்கிறத கேட்குறப்போ அவர் எங்கேயோ மனசில் உயர்ந்து நின்னார். எம்எஸ் பாஸ்கர் அவர் ஒரு ஸ்டேஜில் கூட சொல்லியிருப்பார், இந்த சாப்பாடு விஷயம் எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கணும், ஒருத்தருக்கு இல்லைனா கூட ஆர்டர் பண்ணி கூட கொடுத்துருவார் அப்படின்ற மாதிரி. கேப்டன் அவர்களுடைய திருமண வீடியோ ஒன்று நான் முன்னாடி பார்த்துருக்கேன். அதில் வந்து அந்த ரிசப்ஷன் நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உச்ச நட்சத்திரம், ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர், அவருடைய ரிசப்ஷன் மாதிரி அது இருக்காது. அவர் பாட்டுக்கு இறங்கி அந்த ஃபேன்ஸ் கூட நீ சாப்பிட்டியா, இவனுக்கு இலைய போடு, நீ இது பண்ண அப்படின்னு அவர் இறங்கி பண்ணிக்கிட்டு இருப்பார். ஃபர்ஸ்ட் டைம் பெரிய ஷாக்கு, ஒரு பெரிய நடிகர் அவருடைய திருமணத்தில் ரசிகர்கள் கூட இவ்வளோ கலந்து இவ்வளோ கேஷுவலாக இருப்பாரா அப்படின்ற மாதிரி. காலத்தின் கோலம் இந்த மாதிரி ஆக்கி விட்டுடுச்சு. பட் பல கதைகள் வருது, அவர் அதனால் இப்படி ஆனார், இதனால் அப்படி ஆனார். நம்ம இப்போ அதை பற்றி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. நமக்கு எது உண்மை கதைன்னு எதுவுமே தெரியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு 3 பக்கம் உண்டு. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, உண்மை. இதுதான் ஒரு கதையோட 3 பக்கம். எது இருக்க போதோ கேப்டன் இனி திரும்ப வர போகிறதில்ல, கேப்டன் போயிட்டாரு. நான் வேலை முடிச்சுட்டு வர வழியில் ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த ஊரில் வந்து நான் இது வரைக்கும் பேனர் வச்சு பார்த்ததே இல்லை. எதுக்குமே பெரிய தலைவர்கள் இதுக்கோ பிறந்த நாளுக்கோ இல்லை, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் செலிப்ரிட்டிஸ்லாம் இறந்துருக்காங்க, பெரிய பெரிய தலைகள்லாம் இறந்துருக்குது, அப்போல்லாம் நான் பார்க்கலங்க. ஆனால் இன்னைக்கு நான் வந்து வேலை முடிச்சுட்டு வரப்போ அந்த ஊரில் பேனர் வச்சுருந்தாங்க, ஆத்தங்கரை ஓரமாட்டு ஒரு சகாப்தம் சரிந்தது அப்படின்ட்டுன்னு. பார்க்கும்போதே ஒரு மாதிரி இதாகிடுச்சு. அப்புறம் ஒரு சகோதரி வந்து ஃபேஸ்புக்கில் ஏதோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து விருத்தாச்சலத்தில் எம்எல்ஏ ஆனப்போ அங்கே வந்து இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி மையம், இலவச தையல் பயிற்சி மையம், இதெல்லாம் அதில் பயனடைஞ்ச ஒரு சகோதரி வந்து அந்த சர்டிஃபிகேட் எடுத்து ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அவர் அவ்வளோ நல்ல மனுஷன் அப்போ தான் தெரிஞ்சது அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன மனுஷன் நல்ல மனுஷங்கள்லாம் இப்படி போனால் எப்படி அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சுது. காலம் எவ்வளோ கொடுமையானதில்லை. ஆனால் ஒரு விஷயங்க, இத்தனை நாளாக நம்ம எல்லா பாட்டும் கேட்டுட்டு இருப்போம். பட் இனிமேல் சில பாடல்கள் கேட்கும்போது மனசு கணக்காமல் இருக்காது. உதாரணத்துக்கு ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு, தோல்வி நிலையென நினைத்தான், அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனித்துளியை போல குணம் படைச்ச தென்னவனே. இந்த பாட்டெலாம் இனி கேட்குறப்போ கண்டிப்பாக முன்ன மாதிரி ஃபீல் ஆகாது. தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்தோட பெயர் எப்பவும் இருக்கும். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் என்றைக்கும் நம்ம மனசில் நம்மளோட தான் இருப்பார். வி மிஸ் யூ கேப்டன்.